இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்தில் நெருங்கி வருகிறோம். இறுதி இந்த மாதத்தோட நெருங்கி இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? ஒரு வாரம் தான் இருக்குது, நவம்பர். நான் ஆல்ரெடி போன வாரத்தில் சொன்ன மாதிரி இந்த நவம்பர்னாவே என்ன நினைப்போம் நம்ம? என்ன சொல்லுங்கள்? ரிமெம்பர். நவம்பர்னா என்ன? ரிமெம்பர். சொல்லலாம். நவம்பர்னா என்ன? ரிமெம்பர். ரிமெம்பர்னா என்ன? நினச்சி பார்க்கறது. ரிமெம்பர்னா என்ன? நினைத்து பார்க்கறது. அல்லேலூயா, ஆமென். நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேங்க. ஒருத்தர் ஒரு நம்பர் சொன்னாங்கன்னா நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஒரு டேட்டில் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம்? ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தரை நம்ம மீட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? ரிமைண்ட் பண்ணும், அவங்க செய்த நன்மைகளை ரிமைண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் நம்ம நன்றி செலுத்த முடியாத இந்த மாதத்தை ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். இந்த வருடத்தில் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று வாக்குத்தத்தம் தந்த தேவன். நியூ இயர் சர்வீஸில் எல்லாம் உட்காந்துருந்தோம். இப்போ வசனம் வந்தது, வாக்குத்தத்த வசனம். நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்நாள் வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தினார். அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தடைப்படலை. ஹல்லேலூயா. எந்தெந்த விஷயம் நமக்கு தேவையோ அதை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு இருந்தாரா? இந்த வருடம் முழுவதும் நம்மோடு இருந்தாரா? எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னோடு ஏசப்பா இருந்தார்? ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல், என்னோடு இருக்கிறவர். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுசும் இம்மானுவேல் என்ற அந்த ஒரு தீமில் நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றைக்கி நம்மோடு இருக்கிறார். வருகின்ற புதிய வருடத்திலும் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. நேற்று இருந்தார், இன்னைக்கு இருந்தார், நாளையும் இருப்பார். ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், இன்று நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? நான் அவங்களோடு மாத்திரம்தான் இருப்பேன்னு சொல்லலை, அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் தந்தேன்னு சொல்லலை, நமக்கும் தந்திருக்கிறார். அவர் தான் நல்ல தேவன். அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் இந்த காலை வேளையில் ஆராதித்து பாடல் பாடி வர்ஷிப் பண்ணி அவரை நம்ம மகிழ போடும். அவருக்கு துதிக்கான மகிமை செலுத்த போகிறோம். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆராதனை செலுத்தலாமா? எல்லா கண்களையும் மூடலாமா? எல்லா கண்களையும் மூடலாம். பிரைஸ் தி லார்ட். இம்மானுவேலரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எந்நாள் வரை என்னோடு இருந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை சுமந்தீரே, எங்களை பராமரித்தீரே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம்முடைய பாசத்திற்கு முடிவே இல்லை. எங்களை அரவணைத்தீரே. ஆண்டவரே, ஒரு தாய் தந்தை நேசிப்பது போல எங்களை நேசித்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் தாய் உன்னை மறைந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தகப்பனப்பா, உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்த தேவனே, ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். தாயின் கருவிலே எங்கள் ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கிறீர். எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் நாங்கள் தோன்றும் முன்னாகவே எங்களை தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கிறீர். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருக்கீங்கப்பா. எங்களை விட்டு விலகலை, எங்களை கைவிடலை. ஆண்டவரே, உங்களுடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை தகப்பனே என்று சொல்லி எல்லாம் சோத்திரங்கள் எடுப்போமா? சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எல்லா சோத்திரங்கள்ல எல்லாம் சத்தமா சோத்திரம் சொல்லலாம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மகிமை செலுத்தலாம். இந்நாள் வரைக்கும் ஏசப்பா உங்களோடு இருந்தாரல்ல, உங்களை கைவிடல, உங்களை போஷித்தாரல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தந்தாரல்ல, அப்பேற்பட்ட தேவனை எல்லாருமே என்னோடு இருப்பவரே சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் எல்லாம் நித்தமா நினைக்கிறேன்ப்பா. சிறு வயதில் இந்த நாள் வரைக்கும் நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறேன்ப்பா. முழு உள்ளத்தோடும் நாமும் பாடி தொழுது கொள்ள வந்திருக்கிற தகப்பனே என்று சொல்லி எல்லாம் சொல்லாமா? என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம். நம்மோடு இருக்கிறார், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம். என்னோடு
ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். எல்லா கைகளை வச்சு சொல்லாமா? என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு என்ன பண்ணுறாரு? அவர் வாழ்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்ப என்னோடு வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களை நம்ம கேட்குறோம். இப்போ நீதிமொழி மாதிரி ஒரு பாப்பா இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறார், எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கார் என்று சொல்லும் போது அவளுடைய அறிவுக்கு எட்ட வண்ணமாக அவள் என்ன பண்ணியிருக்கிறா? ஏசப்பாவை அறிந்திருக்கிறா, வசனத்தை தெரிந்திருக்கிறா. இன்னும் பைபிளில் எல்லா இன்சிடென்ட்டும் ஃபுல்லாக தெரியுமான்னு சொன்ன அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் ஏசு இந்த அற்புதம் தெரியும், வசனம் தெரியும். அவள் வளர்ந்துருக்கிறாள், தேவன் அவனோடு இருக்கிறாள். இப்போ சைமன் அண்ணா மாதிரி, கமலேஷ் அண்ணா மாதிரி இருந்தா, பாஸ்டர் அம்மா இருந்தா, அவங்க முதிர்ச்சிக்கு ஏசப்பா எவ்வளோ வளர்ந்துருப்பார். எத்தனை வெளிப்பாடுகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் இப்போ இளைஞர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வளர்ந்துருப்பார். அது மாதிரி நம்மோடு நாம் எப்படி வளர்ச்சி அடைகிறோமோ அதே போல் ஏசப்பாவும் வளர்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது ஏசப்பா எல்லாருக்கும் பொதுவாக அந்த ரட்சிப்பு என்ன பண்ணார்? வழங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் புருஷராகணும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பால் உண்ணத்தக்க குழந்தைகளாக மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணணும்? வளரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்கள் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோகத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பால் உண்ணத்தக்க குழந்தைகளாக மாத்திரம் இல்லை, நீங்கள் காலத்தை பார்த்தா போதகராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எது ரைட்டு? சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற சிந்தைகள், சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த கள்ளங்கபடம் இல்லாமல், மேட்டிமைகள் பொறாமைகள் இல்லாமல், எந்த வஞ்சனைகளும் இல்லாமல் இயேசுவை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். நம்மை நாம் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். அதுக்கு உதாரணமாக சிறுவர்கள். அப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஆவியின் கனியும் அப்படிப்பட்டது தான். ஆனால் காலத்தை பார்த்தால் போதர்களாக புருஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து வளருவது போல நாமும் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து விடுத்திடைந்தாரோ நம்மோடு இருக்கின்ற இயேசுவும் சிறு வயதில் நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் நாம் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா? ஒரு வசனத்தை சின்ன பிள்ளைங்க ஒரு வசனத்தை மேலோட்டமாக படிக்கிறாங்கன்னா நம்ம காலகட்டத்தில் நம்ம எப்படி படிக்கக்கூடாது? அந்த வசனத்தை வெறும் மேலோட்டத்தோடு என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. முன்னாடி என்ன சொல்லியிருக்குது, பின்னாடி என்ன சொல்லியிருக்குது, யாரை குறித்து சொல்லியிருக்குது, இந்த வசனத்திற்கு எங்கே துணை வசனம் இருக்குது, வசனங்கள்லாம் ஜோடித்திருக்கிறது ஒன்றோடு ஒன்று. அப்போ எங்கே இருக்கிறது? இப்போ இந்த வசனத்தை எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் கடைபிடித்தாங்க, அது மாதிரி நம்ம அறியும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? வளருகிறோம். ஹல்லேலூயா. அப்படி வளரும் போது தேவன் எல்லா நாட்களும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வர்ஷிப்பில் அதான் ஏசப்பா எந்த அளவுக்கு என்னோடு வளர்ந்துருக்கிறார். என்னோடு வாழ்பவர் தானே அவர். என்னோடு வாழ்ந்த இயேசு வளர்ந்துருக்காரா? இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாரா? இல்லை வாலிபராக இருக்கிறாரா? இல்லை வளர்ந்துருக்காரா? எந்த லெவலில் வச்சுருக்கோம்? நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன்? ஹல்லேலூயா.
நான் உன்னோடு இருக்கிறேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். உண்மையுள்ள தகப்பன். எந்த லெவலில் நான் இருக்கிறேன் இன்னைக்கு ரியலைஸ் பண்ண போகிறோம். நான் எந்த லெவலில் இருக்கேன் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கலாமா? ஆமென். அப்படிப்பட்ட இயேசுவை இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையில் நான் பாடி கீர்த்தனை பண்ணி மகிழ போகிறோம். முதலாவதாக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அருமையான பாடல் நாம் பாடலாம். ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவாராக. உணர்ந்து பாடுங்கள். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் நாள் வரைக்கும் சுகம் தந்தார், பலன் தந்தார். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அவன் நம்முடைய மேய்ப்பர். நான் தாழ்ச்சி அடைவதில்லை இந்நாள் வரை. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கருத்தோடு புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கூடவே அவர் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். உற்சாகமாக கைகளை தட்டி யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர்
அருமையான பாடல். எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே வரலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கு மகிமை செலுத்துற ஹல்லேலூயான்னு சொன்னா? தேவனுக்கே மகிமை. ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு மகிமை செலுத்தும் போது பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன். அதனால் உண்மையாக சத்தமாக சொல்லலாம் எப்பயுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பார்த்தோம். யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரூவா, இதெல்லாம் அவருடைய நாமங்கள். இந்த நாமங்களில் பார்க்கும் போது அந்த நாமங்கள்லாம் என்ன சொல்லுது? உன் கூடவே இருந்து உனக்கு நான் சுகம் தந்தேன், உன் கூடவே இருந்து உனக்கு சமாதானம் தந்தேன், உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்தேன். ஹல்லேலூயா. அவன் நல்ல மெய்ப்பன். நம்ம நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? நல்ல பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதுதான் இப்போ கேள்வி. ஹல்லேலூயா. என் மெய்ப்பன் நல்லவர். புல்லுள்ள இடங்களெல்லாம் மேய்ச்சிட்டு போகிறார். நான் புல்லுள்ள இடங்களிலே நான் மேய்ந்து போகிறேனா, இல்லை கரடுமுரடான பாதையில் நான் தேர்ந்தெடுத்து போகிறேனா? ஹல்லேலூயா. இன்றைக்கி இதுதான். இம்மானுவேல் என்னோடு வளர்ந்திருக்கிறாரா இல்லையா? என்னோடு இருந்த தேவன் உண்மையுள்ளவர். நான் அவருக்கு உண்மையாக இருக்கேனா? உண்மையாக சில விஷயத்தில் இல்லைன்னா இன்றைக்கி நான் உண்மையாக இருக்க கற்றுக்க போகிறேன். இந்த ரிமெம்பர், இந்த நவம்பர்னா ரிமெம்பர், புது ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறோம். அடுத்த ஆண்டில் தேவன் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஊழிய பாதையிலும் நம்ம எல்லா காரியத்திலையும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு இப்பொழுதுலேருந்தே நம்ம ஆயத்தமாக வேண்டும். பாடுவோமா? கைகளை தட்டி நல்ல விடுதலையோடு, யாரையும் பார்க்காம நல்ல உரத்த சத்தத்தோடு. இந்த பாட்டில் அழகாக பாடுங்க சின்ன பிள்ளைங்க. என் சவுண்டு கூட கேட்கல, உங்கள் சவுண்டு தான் அழகாக கேட்டுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் பாடணும். ஹல்லேலூயா. இப்படி பாடும் போது எரிக்க கோட்டை ஒளியும். ஹல்லேலூயா. அப்படியே மெதுவாக பாடிட்டு இருந்தால் எரிக்க கோட்டையில் உடையாது. விடுதலையோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகமா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வேன். இப்போ வரைக்கும் யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கரங்களை காலங்களப்பா, நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே நாடும் வெற்றி தருவேன். யெகோவா நிசியே சோத்திரமே அப்பா, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. கனவுகளால் ரஃபா சுகம் தரும். காலங்களப்பா, நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன்.
கூடவே இருக்கிறார். யெகோவா கூடவே இருக்கிறீர். யெகோவா கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாம் கருத்தா துதிக்கலாம். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். சமாதானம் யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். உலகத்தில் உள்ள சமாதானம் அல்ல, உங்க சமாதானம். சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிவே, ஆழமாகவே நாம் ஆனந்திப்போம். பொன்னே சரிவே, ஆழமாகவே நாம் ஆனந்திப்போம். தாங்கி நடத்தினது இந்நாள் வரை. ஹல்லேலூயா. அதுவே பெரிய கிருபை. தேவன் நம்மோடு இருப்பது பெரிய கிருபை. எல்லாம் அமரலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் பாடுங்க, சூப்பராக பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பாடலை நான் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்லைட் மாற்றுங்க. ஆமென். நல்லவர் சொல்லுங்க. நல்லவர் என்ன போட்டிருக்கு? நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் ருசிச்சு பார்த்தீங்க இந்த ஆண்டில்? 1 2 3 4. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தீங்களா? ருசிச்சு பார்த்தவங்கள அல்லேலூயா சொல்லலாம். ருசிச்சு பார்க்காதவங்கள அல்லேலூயா சொல்லலாம். அது இல்லை, சிஸ்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் இது, அதனால அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் அவங்க ருசிச்சு பார்த்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்லவர் நீர்தான் ஐயா. என்னோடு இருக்கிறவர் நல்லவர். எல்லாமே நீர்தான். என் நேசர் நீரே. இம்மானுவேல் நன்றி. இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நல்லவராக இருந்தார், இனிமேலும் நல்லவராக இருப்பார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசர். ஹல்லேலூயா. நான் நல்லவனாக இருக்கேனா? கேளுங்க, உங்களை நீங்களே கேளுங்க. நான் நல்லவனாக இருக்கேனா? இதயத்தில் வச்ச கேளுங்க. நான் நல்லவனா இருக்கிறேனா? இப்படி கேளுங்க. நீ நல்லவனாக இருக்கிறையா? கேளுங்க. நீ நல்லவனாக இருக்கிறையா? கேளுங்க நீங்களே. நான் என்னை பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன். அவர் நல்லவர், நான் நல்லவனாக இருக்கேனா? பரிசுத்தராயிருங்கள், என்னை போல பரிசுத்தராயிருங்கள் வசனம் சொல்லுது. அப்போ நான் நல்லவர், நீங்களும் எனக்கேற்ற நல்லவர்களா இருங்க. ஹல்லேலூயா. அவருக்கேற்ற நல்லவர்களாக எப்படி இருப்பது? வேதத்தில் சொல்லியிருக்குது. அவருக்கேற்ற நல்லவர்களாக எப்படி வாழணும் சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த அருமையான பாடலும் நல்லவர் நீங்கள் தான் ஏசப்பா, நாள் வரைக்கும் நல்லவராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலையும் கைகளை தட்டி நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடலாமா? நல்ல மகிழ்ச்சியோடு நல்ல கைகளை தட்டி பாடலாம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. சரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. இரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. மீண்டுமாக
நல்லவர் நீர்தானே. பாடுங்க. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் நேசரே, என் நேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. எனது ஆற்றல் பலன் எல்லாமே நீங்க தான். எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. என் நேசரே நன்றி. கைகளை ஒட்டி சொல்லமா. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. என் நேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. சொல்லுவோம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் வாழ்க்கையில நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. எத்தனை நெருக்கமான சூழ்நிலை கூப்பிடும் போதெல்லாம் பதில் தந்தார். அவன் நல்லவர். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தார். நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தீர். ஆமென். வேதனையில் கதறினேன், விடுதலை காண செய்தீர். எல்லா கைகளை வருத்துவோமா. நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. இயேசுவே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. கைகளை தட்டி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. என் இயேசு நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நாளெல்லாம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் கூடாரத்தில் தொனித்தது. நாளெல்லாம் மகிழ்ச்சி குரல் என் இளைய கூடாரத்தில். நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இளைய கூடாரத்தில். கர்த்தர் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் நேசரே நன்றி. சொல்லுங்க. நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா என் நேசரே நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. ஆமென். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தருக்குள்ள வாழ்ந்தா கலங்க தேவையில்லை, நல்லவராகவே இருப்பார். கர்த்தர் எனக்கு
எனக்குள் வாழ்வதா கலங்கிட தேவையில்லை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள் வாழ்வதா கலங்கிட தேவையில்லை. உலகம் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எந்த மனிதர்கள்? உலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என்னேஸ்வரே, என்னேஸ்வரே நன்றி, இம்மானுவே நன்றி, ரட்சகரே நன்றி, நன்றி, என்னேஸ்வரே நன்றி, இம்மானுவே நன்றி, ரட்சகரே நன்றி, நன்றி. நல்லவன் நீதானே, எல்லாம் எல்லாம் நீதானே. ஏசப்பா, நல்லவன் நீதானே, எல்லாம் தேவன் படைத்த வெற்றியின் நாள். கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. மகிழ்ச்சியோடு ஆக மகிழ்வே, ஆக மகிழ்வே, கைகளை வைத்து அல்லேலூயா பாடுவே. ஆக மகிழ்வே, அக்களிப்பே, அல்லேலூயா பாடுவே. என்னேஸ்வரே, என்னேஸ்வரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே இயேசு ராஜா நன்றி. என்னேஸ்வரே, என்னேஸ்வரே நன்றி, இம்மானுவேல் ரட்சகரே இயேசு ராஜா. நல்லவர் நல்லவர் நீதானே, கைகளை தட்டி எல்லாம் நீதானே. நேசு எல்லாம் தானே. அல்லேலூயா. அருமையான பாடம். நேசு நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் தான் ஏசப்பா. சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் தான் ஏசப்பா. அந்த பாடலில் முன்னாடி போடுறீங்களா? ஓகே. இந்த பாடலில் என்னேசரே நன்றி. பெண்கள் என்னேசரே நன்றின்னு சொல்லணும். ஆண்கள் என்ன சொல்லணும்? இம்மானுவேல் நன்றி, ரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. கடைசியில் எல்லாம் நீர்தானே. பண்ணலாமா? பண்ணலாமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? இந்த ஒரு வரி மாட்டி எந்திரிச்சு நின்று பண்ணலாமா? எந்திரிச்சு நின்று இப்படி திரும்பிக்குங்க. ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கோங்க. திரும்பிக்குங்க. திரும்பி நில்லுங்க. அவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. அழகாக மணவாட்டிகள் எல்லாம் சேர்ந்து மணவாளனை என்னேசரே நன்றின்னு சொல்லும் போது இங்கே மேலே கைகளை உயர்த்தி நன்றி அப்படின்னு சொல்லணும். சரியா? பண்ணலாமா? யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஆண்கள் கம்மியாக இருக்காங்கன்னா ஆண்களை பயமுறுத்துறாதீங்க. பாவம், கொஞ்சம் பார்த்து பண்ண. நல்லா கைகளை தட்டி ஃபஸ்ட்லேருந்து. நல்லவனே தானே, எல்லாம் நீதானே. மகிழ்ச்சியோடு நல்லவனே தானே, எல்லாம் சொல்லுங்க. பெண்கள் என்னேசர், ஆண்கள் ரட்சகரே இயேசு ராஜா, என்னேசரே இம்மானுவேல் ரட்சகரே இயேசு ராஜா. கைகளை தட்டி ரெண்டு பேரும் நல்லவன் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவன் நீதானே, எல்லாம்
பார்த்துக்கோங்க. எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே, எனது ஆற்றல் நீதானே, எனது பலனும் நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீதானே. மீண்டுமாக சொல்லுங்க. என்னை சரே நன்றி மானுவேல் ரட்சகரே இயேசு ராஜா. ஓ என்னை சரே சூப்பர் மானுவேல் ரட்சகரே இயேசு ராஜா. நல்லவர் நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, நீதான் எல்லாம் நீதானே. அல்லேலூயா. அருமையா பாடுங்க. எல்லாம் அமருவோமா? ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு புது பாடலை கற்றுக்க போகிறோம். பண்ணலாமா அந்த புது பாடல்? கிறிஸ்மஸில் கொயர்லாம் சேர்ந்து அழகாக பாடுற பாடல். இந்த கிறிஸ்மஸ் நாட்டில் நிறைய வருகிறோம். ரொம்ப அருமையான பாடல். நேற்று இரவில் இந்த பாடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அழகாக வரிகளை மெட்டுப்படுத்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடலில் வருகிற கிறிஸ்மஸ் நாட்கள்லையும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம பாடுவோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். வரலாற்றினையே ரெண்டாய் பிரித்த அதிசயவனே. அல்லேலூயா. வரலாற்று ரெண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஏசி அடுத்து என்ன? பிசி. அல்லேலூயா. வரலாற்றில் எல்லாம் பார்ப்போம். இந்த உலகம் இதை மறுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். வரலாற்று ரெண்டாய் பிரித்த தேவன் இந்த பூமியை மீட்டிடவே இந்த பூமியில் வந்தவர். அல்லேலூயா. இந்த பூலோகத்தை மீட்டிட இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை என்னை மீட்டிட வந்தார். நம்ம சொந்தக்காரங்களை மீட்டிட வந்தார். நம்ம அக்கா தங்கச்சி மீட்டிட வந்தார். நண்பர்களை மீட்டிட வந்தார். நம்ம காண்கின்ற அனைத்து மனிதர்களையும் மீட்டிட வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எப்படி தெரியுமா? தேன் இனிமேலும் இனிமையானவர். அடுத்த வரி போடலாமா? அடுத்த வரி மாற்றுங்க. தேன் இனிமேலும் இனிமேலும் இனிமையான அழகானவனை பேர் ஒளியாய் என்னை நடக்க செய்தார். அல்லேலூயா. அவர் இனிமையானவரா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவர் எப்படி இருப்பார்? இனிமையாக இருப்பார். அல்லேலூயா. அடுத்த வரி பாருங்க. நீங்கள் வந்துட்டதால என் பாவம் எல்லாம் போச்சு, கவலையெல்லாம் போச்சு, போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இது ஓகேவா? அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அவர் வந்துட்டதுனால இதெல்லாம் போச்சா? என்னென்னலாம் போச்சு? பாவம் போச்சு, என்ன போச்சு? கவலை போச்சு, சாபம் போச்சு, எல்லாம் மறைஞ்சு எது வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சு, மகிழ்ச்சி வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு, நித்திய ஜீவன் வந்துச்சு. அடுத்தது ஆமென். பரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாய் இங்கே அடிமை என்னையும் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. போன வாரம் என்ன பார்த்தோம்? அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு யாரெல்லாம் அடிமையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவர் மீட்டெடுத்து அவர் செல்ல பிள்ளைய வச்சுக்குவார். அல்லேலூயா. பாடலாமா இந்த பாட? அனைவரும் மகிழ்ச்சியோடு ஃபஸ்ட் இந்த பாடலை நாங்கள் பாடுறோம், நீங்கள் கேளுங்க. ரெண்டாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். பாடலாமா? ஆமென். வரலாற்றினையே ரெண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி நீட்டிடவே மண்ணில் வந்தீரே. வரலாற்றினையே ரெண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி நீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியால் என்னை நடக்க செய்தீரே.
நீங்க வந்ததால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனது. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக மாறி அடிமை என்னையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. நாளுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. நாளுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. பிடிச்சிருச்சா பாட்டு? ஒரு சின்ன கோரஸ் மாதிரி தான், ஒரு சின்ன காஸ்பிள் நீங்கள் ஷேர் பண்ணோன்னா இந்த பாட்டை அழகாக சொன்னீங்கன்னா போதும். ஹல்லேலூயா பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? முதல்ல இருந்து எதுவுமே ரிப்பீட்டட் இல்லை, எல்லாம் ஒரே டைம் பாடுறது அந்த பாட்டு. அழகாக பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமாக பாடணும். வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, நீ மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொழியால் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்ததால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனது. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக மாறி அடிமையனையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். கைகளை வச்சு பாடுவேன். நீரே நீர் என்னோடு இருக்கிறீரே, நீரே நாளுமே நாளுமே பாடி போற்றுவேன். பாடுவேன். நீரே நீர் என்னோடு இருக்கிறீரே, நீரே நாளுமே நாளுமே பாடி போற்றுவேன். அருமையாக பாடிட்டீங்க. எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணலாமா? அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கில் பாருங்க. அடுத்தது இந்த பாட்டை இன்னும் மெருகேற்றுறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சங்கீதம் கீர்த்தனை என்ன பண்ணுவாங்க? உமையாராதிப்பேன் அழகே, அது மாதிரி அல்ல. இப்போ ஜெனிஃபர் பண்ணுறாங்க பாருங்க, அது மாதிரி தலையெல்லாம் ஆட்டி நல்லா உணர்ந்து மகிழ்ச்சியோட ஒரு ஃபீலோட பண்ணலாமா? நல்லா கை இப்படி நல்லா வருங்க, மேலே எனக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்க. நல்லா தலையாட்டி நல்லா கர்நாட்டிக்கலாம் படுவோம். வரலாற்றிலேயே அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. சூப்பர். இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொழியால் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்ததால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனது. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக மாறி அடிமை என்னையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், அன்பை சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்கும். கைகளை உயர்த்தி பாடி போற்றுவேன். பாடி போற்றுவேனே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட
உப்பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு உன்னை கண்டுபிடிக்கலையே. சூப்பர். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை போல அழகு உங்களை மறந்த போது நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த போது விட்டு அட மனுஷன் என்ன கைகளை வருத்தி உமை பாட உமை புகழ உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுறத நீங்க மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுறத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடக்கு நான் நெருக்கப்பட்டு கிடக்கு என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மற கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் கையில வருத்தி ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாளும் பத்தலையே. இம்மானுவேல் நீரே நீரே கோடி நாளுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். இம்மானுவேல் நீரே நீரே கோடி இனிய நாளுமே உம் நாமமே பாடி போற்றுவேன். அல்லேலூயா. எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. அல்லேலூயா. அவர் அழகான தேவன். அல்லேலூயா. இந்த பாட்டு அழகா இருந்துச்சு, பாடுறவரும் அழகா இருக்கிறாரு, அவர் செய்கிற செயல்களும் அழகா இருக்குது. நம்மளும் அழகாக தேவன் மாற்றிட்டு வராரு. இன்னும் அழகாக மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியிலையும் அழகாக மாறுவோம், உள்ளான வாழ்க்கையிலையும் அழகாக மாறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆமென். தேவன் ரெண்டையும் கலையாக மாற்றுவார். ஆமென். அவன் நம்மோடு இருந்தார், இதெல்லாம் நடக்கும். அதான் பிரசன்ஸ். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த மோசே, அவன் முகம் யாராலையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. தேவனோடு உறவாடுகிற மனிதனாக அவன் இருந்தான். எல்லா கண்களையும் விடுவோமா? ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கீங்க. தாயின் கற்பத்திலேருந்து இந்த நாள் வரை என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் எனக்குள்ளே வாசம் செய்கிறீங்க. நீர் எனக்காக வந்தீர், வார்த்தையாக எங்கள் முற்பிதாக்களை வழிநடத்துனீங்க. நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வழிநடத்துனீங்க. ராஜாக்களை ஏற்படுத்தினீங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினீங்க. எத்தனையோ அதிசயமான கிரியைகள், பிரம்மாண்டமான கிரியைகள் எல்லாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நமக்காக வார்த்தையான இயேசு பூலோகத்தில் வந்தார், பிறந்தார், உங்களை என்னை மீட்டிட இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், ஏற்றுக்கொள்ளாத இந்த ஜனங்கள் மத்தியில், வணங்காக்களுத்துள்ள இந்த ஜனங்கள் மத்தியில், பாவத்துக்கும் நீதிக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மனிதர்களிடையே நித்திய ஜீவனை தரும்படியாக எனக்காக வந்தீர். உளையான சேற்றிலிருந்து என்னை மீட்டெடுத்தீர். சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தீர். இன்றும் என்னோடு இருக்கிறீர் ஆவியானவராக. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கின்ற தேவனே, இரட்சகரே, எங்கள் தேற்ற வாழனை, எங்களுக்கு அடங்காத வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, எண்ணில் அடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கின்ற எங்கள் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இன்னும் எங்களோடு இருக்கீங்க. நீங்க எங்களை விட்டு நேற்றும் இன்றும் என்றும் எப்பயுமே மாறாத தேவனா இருக்கீங்க. நான் உங்க பிள்ளை,
உண்மையில் நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன்? ஒன்று சிறியவனாகவே நான் இருக்கிறேனா, இல்லை நான் வளர்ந்துருக்கேனா? நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் வளர்ந்துருக்கீங்களா இல்லையா? நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, அழகானவராக இருக்கீங்க, தேன் இனிமையிலும் இனிமையாக இருக்கீங்க. நான் இனிமையாக இருக்கேனா? ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல நாங்களை நடத்தி செல்லுங்க அப்பா. அவங்க சித்தம் இல்லாமல் நான் இது வரைக்கும் நடந்திருந்தேன்னா ஒரு விஷயம் மன்னிங்க, ஒரு விஷயம் மன்னிங்க. நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் எப்படி இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நானாக வந்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேலையில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். என் பாத்திரத்தை உடைச்சி என் பரிமர தைலத்தை முழுசும் உங்களுடைய பாத்திரத்தில் நான் ஊற்றுகிறேன். என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் நடத்தி சொல்லுங்கப்பா. என்னோடு இதுவரை இருந்த எபினேசர் இனி வரும் நாட்கள் இருங்க. உங்கள் சித்தத்தை புரிஞ்சு நடக்கணும். என் சித்தத்தின்படி இல்லை, உங்கள் சித்தத்தின்படி மாத்திரப்பா. அவரிடத்தில் உண்மையாக அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிறாராம். இன்னைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் சில வேளை நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை உண்டப்பா. எனக்கு நீங்கள் அதை சொல்லித்தாங்க, நீங்கள் எனக்கு காட்டுங்க. நான் என்னுடைய அறிவை வச்சு என்னுடைய நீதியின் கண்ணில் என்னுடைய பரிசுத்த கண்ணால் அதை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சகலத்தையும் அறிந்த தேவன், பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். நீங்க என்ன கண்டித்து உணர்த்துங்கப்பா. எல்லாம் கேட்போமா? தேத்த நாளத்திலிருந்து முழு மனதோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் நாளில் என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். எல்லாம் கண்களை மூடி, கண்களை திறக்க வேண்டாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நம்மத்தில உலாவுகிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாம் கேட்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளத்திலிருந்து நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. கேளுங்க. எப்படி நான் எதற்காக கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. மேல வளரணும். வேத வசனம் விளக்கங்களை வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கையில உயர்த்தி glory. ஆவியானவரே வசனத்தால் எல்லாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள அப்பா, எங்களுக்குள்ளே நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஒரு இடத்துல இல்லத்துல வாசம் செய்கிறார். கேளுங்கப்பா, எல்லாம் கேளுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இதே நாளத்திலிருந்து கவலை கண்ணீர் கத்தரையே நோக்கணும், கற்றுத் தாரும் ஆவியானவரே.
எந்த கவலையை மேற்கொள்ள கூடாது. கவலை கண்ணீர் மறக்கணும். கற்றுத்தார் ஆவியானவரே செய்த நன்மையை இந்த வருடம் முழுவதும் நன்றியோடு சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மைகள் அனைத்தும் நன்றியோடு சொல்லி தாரும் ஆவியானவரே. கையில வைத்து ஆவியானவரே ஆவியானவரே எல்லா கைகளை உயர்த்தி ஓ ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. இதே நாளத்திலிருந்து எங்களுக்குள்ளே எல்லாம் சத்தமா கேளுங்க. இதே நாளத்திலிருந்து நம்மோடு அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜெப நிலைமையிலே இருப்போம். ஆவியானவர் அசைவாடுகிற இந்த நேரத்தில் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், சொல்லி தருகிறார், எல்லாத்தையும் சொல்லி தருகிறார். பாட்டில் எப்படி எழுதியிருக்காங்க, செய்த நன்மையை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். அதுக்கு கூட ஆவியானவர் தான் நம்மளை ஏவுகிறார். ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லைன்னா, ஏவது இல்லைன்னா நம்மளால துதிக்க கூட முடியாது, நம்மளால கண்ணீர் சிந்த முடியாது, நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். பவுல் கூறுகிறார், நாவில் கட்டுண்டவனாக செல்கிறேன். அந்த ஆவி என்னை கட்டி போட்டிருக்குது. ஆவியானவர் என்னை கட்டியிருக்கிறார். அன்பின் கயிறுகளால் அவர் சித்தம் செய்ய நம்மை கட்டியிருக்கிறார். எனக்கு ஆபிரகாம் பட்டயத்தை ஓங்கும் போது கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். அவனுக்கு தெரியும், என்னுடைய சித்தம் அல்ல, என் தந்தையின் சித்தம், என் தந்தை ஆராய்க்க தேவனின் சித்தம். எந்த தீங்கும் அணுகவில்லை. ஆண்டவர் அப்பேற்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் இந்த நாட்களில். பவுல் அப்படிதான் போனார், அப்போஸ்தலர்கள் அப்படிதான் போனாங்க. ஆவியானோட வழிநடத்தல் நம்மோடு என்னைக்குமே இருக்கணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாருமே ஆவியில எப்பயுமே ஒரு பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த ஒரு பிரசன்னத்துல தான் இருப்பாங்க. அது பாவம் நெருங்க அக்கினி, குழப்பங்கள் அண்டாத அக்கினி, மேட்டுமைகள் பொறாமைகள் அண்டாத அக்கினி. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த லெவலில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இம்மானுவேல் அவர் உங்களோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அவரை விட்டு நம்ம தூரம் சென்றிருக்கலாம், மறந்து சென்றிருக்கலாம். நம்மை மீட்டெடுக்க இந்த உலகத்தில் வந்தார். உங்களை கொண்டு பலரை மீட்டெடுக்க உங்களுக்கு ரட்சிப்பு தந்தார். என் கூடவே இருங்க ஏசப்பா, ஓ இயேசுவே என் கூட இருங்க. நீங்க இல்லாம இனிமே நான் இருக்க மாட்டேன். நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். நீங்க இல்லாம ஒரு ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். நீங்க இல்லாம என் குடும்பத்தை நடத்த மாட்டேன். நீங்க இல்லாம எந்த ஆசீர்வாதங்களும் எனக்கு வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர நான் எல்லாத்தையும் தேடி ஓடுகிறேன், வேதனையை நான் பற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு அவரை விட்டு நம்ம எங்க தூரம் போனாலும் உன்னை எங்க தட்டுனா எப்ப கொண்டாட வைக்கணும் அவளுக்கு தெரியும். கெட்ட குமாரன் போகும்போது விட்டுருவாரு, நீ போ, ஒரு நாள் ரியலைசேஷன் வரும். என் தந்தையின் வீட்டில் தேவன் எனக்கென்று நியமித்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் சபை உங்களை எச்சரிக்குது, கண்டிக்குது, எல்லாம் பண்ணுது. சபையோட வேலை சீர்படுத்துவது, சபையோட வேலை காயம் கட்டுவது, சபையோட வேலை உங்களை ஸ்தீர்படுத்தி நிலைநிறுத்த வைக்கணும் ஒரு பரிசுத்த மனவாட்டியாக. அதற்காக தான் சபை பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இது எல்லாத்தையும் கேட்டு
ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள கடந்து வாங்கன்னாரு. ஆண்டவரே, நான் நானாக வந்திருக்கிறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இருக்கிறவரே இம்மானுவேலே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கூடவே இருங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, என் கூடவே இருங்க ஏசப்பா, என் கூடவே இருங்க. ஹல்லேலூயா. அவர் எங்க கூடவே இருப்பார், எல்லா டைமும் உங்க கூடவே இருப்பார். அவர் விட்டு நீங்க தூரம் போனாலும் உங்க கூட இருப்பார். உங்களை தூரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். தூரத்திலிருந்து அறிகிறார் உங்களை. நீதிமான அருகிலிருந்து அறிகிறார். பாவம் செய்யும்போது அவர் தூரமா போகிறார், இருந்தாலும் அவர் உங்களை மறக்கல, உங்களை நேசிக்கிறார். என் மகன் திரும்பி வரமாட்டானா என்று சொல்லி எப்படி அந்த இளையகுமாரன் ஓடி போனானோ, தகப்பன் வாசற்படியிலே இருந்து என் மகன் திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. உலகம் முழுவதும் சதா நாட்களும் உங்களோடு இருக்கிறார். அந்த தைரியம் உங்களோடு இருக்கணும். ஏசப்ப என்னோடு இருக்கிறார், என் போராட்டத்தில் என்னோடு இருக்கிறார், என் துன்பத்தில் என்னோடு இருக்கிறார், என் கண்ணீரில் என்னோடு இருக்கிறார். நான் தனிமையா இல்லை, நான் தனிமையா இல்லை. இன்னைக்கு தனிமையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி பலர் கவர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே I am not alone. ஏசப்ப என்னோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் தான் வாழ்க்கையில ஏசப்பா என் கூட இருக்கணும். எல்லாம் கேட்போமா இதயத்தின் ஆழத்துல இருந்து? எல்லாரும் கேட்கலாம். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் பாட போறீங்க. ஒப்பு கொடுத்து மெய்யான ஒப்புதலுக்குள்ள வரலாம். தேவனிடத்துல சொல்ல போறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பராக்கிரமுள்ள தேவன், பரிசுத்த தேவன், பிதாவாகிய தேவனை நோக்கி, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்த்து நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. திரியேக தேவனை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுக்க போறீங்க. என்னோடு இருங்க. கேட்போமா? எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோம். என் கூடவே இரு ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடி பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டுமாக என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எல்லாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனாகிறே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனாகிறே. கைகளை வெட்டி வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. நீங்க தான் எல்லாமே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே பக்கத்திலே என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் காயப்பட்ட தகப்பனாகியே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாய்மானே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனாகியே. கைகளை வெட்டி அம்மாவும்
அப்பாவும் அப்பாவும் நீரே எனக்கெல்லாம் எல்லாமே நீங்கதானப்பா ஒப்பு கொடுத்து முழு மனதோடு அப்பாவும் நீரே அப்பாவும் நீரே எனக்கெல்லாமே எல்லாமே நீங்கதானப்பா ஆமென். என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆமென். நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா. நம் நேசிக்கிற உறவுகள் மனிதர்கள் சில காலம் இருக்கலாம், இந்த பூமியில் நம்மளை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். they all will disappear. ஹல்லேலூயா. ஆனால் தான் வசனம் சொல்லுது, தாயுனை மறந்தாலும் தந்தையுனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் என்னைக்குமே நம்மளை மறக்க மாட்டார். எல்லா டைமும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவன், நிறைய வழியில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாமே எல்லா கண்களையும் விடுவோம், எல்லா கண்களையும் விடலாம். எத்தனை உறவுகள் நம்மை தேடி, எத்தனை உறவுகள் நம்மை விட்டு கடந்து சென்றன. நம் நேசித்த பார உறவுகள், நம்மை அரவணைத்த பல உணர்வுகள். ஒருபோதும் அவர் கைவிடாத நேசர். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உண்மையான அன்பை எதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உண்மையான அன்பு. இந்த உலகத்தில் தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாத்தையும் தருகிறார். ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கு தருகிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் மண்ணான மனுஷங்க, எல்லாரும் மண்ணான மனுஷங்க. நம்ம பிறப்போம், வாழ்வோம், ஒரு வாழ்க்கை வாழ்வோம், மறிச்சு போயிடுவோம். மரணத்தை வென்ற இயேசு, நேற்றும் இன்றும் மாறாத இயேசு நம்மோடு இருப்பார். ஒரு வழியில் சில உறவுகள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கண்ணீரை துடைக்க இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிரச்சனை நேரத்தில் உங்களோடு ஷேர் பண்ண இல்லாமல் இருக்கலாம், அரவணைப்பு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வழி சொல்ல வழி நடத்த இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், சதா காலமும் இருப்பார். எல்லாம் முழங்கால் படிடுவோம், முழங்கால் படிடுவோம் அனைவரும். இந்த காலையில் ஆராதனை முழுவதும் இம்மானுவேல் என்ற கருத்தோடு நம் ஆராதனை முழுமையாக நம் பாடி ஆராதனை பண்ணி கீர்த்தனை செய்தோம். இந்த வேளையில் ஒப்பு கொடுத்த அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யார் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு இருப்பார். எந்த உறவுகள் உங்களோடு இருந்தாலும் இல்லாட்டி அவர் உங்களோடு இருப்பார். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னவங்க இல்லாமல் போனால் கூட அவர் உங்களோடு இருப்பார். மனிதர்களுக்கு கூட பிரியமாக இருந்தால் தான் உங்களோடு இருப்பாங்க. பிரியமாக இல்லாட்டி எத்தனை பொறாமை, எரிச்சல், மேட்டிமைகள் மனிதர்களிடத்தில். ஆனால் தான் வசனம் சொல்லுது, கத்தரை நம்பு. மனுஷனும் நம்புதை பார்க்கலாம், கத்தரை நம்பு, முழுமையாக நம்பு. உனக்காக தேவைக்கென்று இயேசுப்பா உங்க கூட பழக மாட்டார். எதையும் எதிர்பார்த்தவங்களோடு அவர் பழகவில்லை, உங்களுக்கு ரட்சிப்பு தரவில்லை. நீங்கள் அவர் சொந்த சாயல். நாசின் சுவாசத்தை ஊதி உங்களை என்னை மீட்டு உருவாக்கின தேவன். நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட வித்து. உனக்கென்று நான் என்னுடைய பரலோகத்தை விட்டு உன்னை மீட்டெடுக்க நான் வந்தேன். சிலுவையில் அனைத்தையும் செய்து முடித்தேன். இன்னும் உனக்காக பரிந்து பேசுவேன். இனிமேலும் உன்னோடு சேர்ந்து 1000 வட அரசாட்சியும் உன் கையில் நான் தருவேன். புதிய எருசலேமே உனக்கு தருவேன். எல்லாத்தையும் உனக்கு எங்கிட்ட தருகிறேன். நீ ஜெயித்துட்டு வா, என்னுடைய சிங்காசனத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறார். இது யாரும் சொல்ல முடியாது உலகத்தில்.
உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் பெரிய ஆள் இருந்தாங்கன்னா அடுத்துக்கு மேலே உங்களை விடவே மாட்டாங்க. என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், இந்த குடும்பம் ஓகே ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோ அப்படி தான் யோசிப்பாங்க இந்த உலகத்துடைய மனிதர்கள். பதவிகள் அப்படி தான் சொல்ல தோணும். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. அவர் நேசிக்கிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் அவருடைய சிங்காசனத்தை தருவேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஜெயிங்க. ஏசப்பா உங்களோடு இருந்தால் ஜெயிப்பீங்க. அப்போஸ்தலர்கள் ஜெயிச்சாங்க, முற்பிதாக்கள் ஜெயிச்சாங்க, ஊழியர்கள் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நம்மளும் ஜெயிக்க ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்கிறார். ஜெயித்துட்டு வரோம். ஒன்றும் உங்களுடைய ஸ்பிரிட்டை, ஒன்றும் உங்களுடைய ஹோப்பை விட்டுறாதீங்க. நம்பிக்கை அவர் மேலே மாத்திரமே வைங்க. எந்த சூழ்நிலை பின்னோக்கி பார்க்காதீங்க. இந்த நாட்கள் பின்னோக்கி பார்க்கின்ற அதிகமான நாட்கள், சிச்சுகள், கவர்ச்சிகள் எல்லாம் வருது. எது உன்னை எந்த சைடு இழுத்தாலும், சோதம் குமாரா உன்னை இழுத்தாலும் நீ திரும்பி பார்க்காம போகணும். தேவனுடைய கட்டளை எதுவோ அதை மாத்திரமே பின்பற்றி செல்ல வேண்டும். பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா உப்பு தூணா நிற்பேன். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா வாழ்க்கையில் அதே நிலைமையில தான் இருப்போம். அதான் உப்பு தூண். தூண் எதுவுமே பேசாது, எதுவுமே செய்யாது, அது அப்படியே இருக்கும். நீங்க முன்னோக்கி செல்லணும். பரம அழைப்பின் பந்தயத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒப்பு கொடுப்போம். முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். மேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம். எல்லாரும் இதை நாளை திறந்து சொல்றீங்க. சொல்லுங்க, என் கூடவே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். வர்ஷிப் டைமில் நம்மளுக்கு அந்த போரிங்கே வரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் போரிங் வரக்கூடாது. என்னடா செய்தி இவ்வளோ நேரம் கொடுக்குறாங்களே, என்னடா வர்ஷிப் இவ்வளோ நேரம் பண்ணுறாங்களேன்னு அந்த ஒரு இதுவே இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தனைகள் முழுமையாக இருக்கும் போது நீங்கள் நேரத்தை பார்க்க மாட்டீங்க. ஒரு பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. நாள் முழுசு எத்தனையோ ரீல்ஸ் பார்க்குறோம், அப்போ போர் அடிக்கிறது இல்லை. எத்தனையோ கதை அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட, அப்போ போர் அடிக்கிறது இல்லை. உறவுகள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம், டிவி பார்க்குறோம், போர் அடிக்கிறது இல்லை. பிசாசு சர்ச்சுக்கு வந்தால் தான் நான் போர் அடிக்க வைப்பான். பைபிள் வாசிச்சா தான் உங்களுக்கு போர் அடிக்க வைப்பான். ஜெபம் பண்ணால் தான் தூக்கத்தை வர வைப்பான். இந்த உலகம் தான் உனக்கு பெருசு, இந்த உலகம் தான் உனக்கு பெருசுன்னு உலகத்தையே காட்டிகிட்டு இருப்பான். உலகத்தில் இருக்கும்போது என்றைக்கு ஒரு நாள் டைம் பார்த்துருக்கீங்களா? நெவர். கவர்ச்சி இருக்குது, இன்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மட்டும் ஏன் நம்மளுக்கு அந்த குறைவு காணப்படுகிறது? ஏன்னா நிறைவு நம்ம வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் லெவல் எங்க? இயேசு எனக்குள்ள வளர்ந்துருக்காரா இல்லையா? அவர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு வர்ஷிப்போட தீமே தான், என்னோட வளர்ந்துருக்காரா இல்லையா? எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவ சத்தியங்கள், தேவனை அறிகிற அறிவில் உங்களுக்கு கடிந்து கொள்ளுதல், போதகங்கள், பாடல்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியே இருந்தால், உங்களே அறியாமல் நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா, ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக, இல்லை ஒரு நிர்விசாரமாக இது மாதிரி காணப்பட்டுச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு இயேசு குழந்தையாகவே இருக்கிறார். நீங்கள் இன்னும் வளரவில்லை. அவர் உங்களோடு தான் இருக்கிறார், ஆனால் நீங்கள் அவரோடு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ஒரே பாயிண்ட். அவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த செஷன் முழுமையாக ஒரு பிரசன்னத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏசப்பா உங்கள் இதயத்தில் முழுமையாக இருக்கிறார். உங்கள் கவன சிதறல் வந்துச்சுனாவே அந்த இடத்துல பிசாசு ஆக்குபை பண்ணிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு இடையில எதுவுமே வரக்கூடாது. நீங்கள் மாத்திரம்தான் நினைக்கும் போது அவன் வாழ்க்கை ஆசீர்வாத வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் நீங்கள் வளரணும். இம்மானுவேலரா நீங்கள் கூடயே இருந்து நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.